யார் மெசேஜ் அனுப்புறா இன்னாரா அப்படிங்கிறாங்க. ராஜி தாங்க அப்படிங்கிறாங்க. என்னது ஒரு வீட்டுக்குள்ள வந்து 2 பேரும் மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னு. ஆமாங்க கதிர் வந்துட்டானா கேட்டேன் நானு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ தான் வந்திருக்கானா அப்படிங்கிறாங்க. அவர் வந்து சாப்பிட்டு அவங்க ரூமுக்குலாம் வந்து படுத்துட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. பாவம் இல்லை கதிர் அப்பாட்ட ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு பகலமா பார்த்து உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான்ல. பரவாயில்ல அவன் வந்து ராஜியை வந்து நல்லா பார்த்துக்கிறான். ராஜியை யார் எந்த சொல்லும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி கதிரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறார் செந்தில். ராஜின்னு மட்டும் ரொம்ப சும்மா இல்லைங்க. அவளும் செம்மையான பொண்ணு தான் தெரியுமா. நேற்று மாமா திட்டினாரு அப்படிங்கிறதுனால நீ இனிமேல் லேட்டாக வந்தீங்கன்னா கதவை தட்டாத எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிலாம் அவளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தா. அந்த பொண்ணும் பரவாயில்லங்க நல்லா தான் பார்த்துக்கிறா கதிரை. பிடிக்காமல் மேரேஜ் பண்ணாங்களே எப்படி இருக்க போகிறாங்களோன்னு நினச்சி. ஆனால் பரவாயில்லன்னு என்னது பிடிக்காமல் மேரேஜ் பண்ணாங்களா பிடிச்ச பொண்ணனால மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இதை செந்தில் கேட்குறாங்க. மீன் வந்துட்டு ஆமாம் ஆமாம் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. மாமாவுக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாங்களே அதை சொன்னேன் அப்படின்ட்டு அப்படியே மீனை சமைச்சிட்டு சபா எப்படியும் சமாளிச்சுட்டாண்டா அப்படிங்கிறாங்க. ஓஹோ அப்படிங்கிறாங்க.